அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் இது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றிய செய்தி வருகின்ற பொழுது இதை சொல்கிறார். தான் இயேசுவுக்கு முன்னோடி என்பதை உணர்கிறார். இயேசு மெசியா, கடவுள் என்பதையும் உணர்ந்துதான் அந்த வார்த்தையை சொல்கிறார். இதே செயல்பாட்டை நம்மிலே நாம் உட்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு வளர வேண்டும், நாம் குறைய வேண்டும். அப்பொழுது கடவுள் அருள் நமக்கு நிறைய வரும். புனித பவுல் கூட இதே போலதான் சொல்லுவார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். முதல் வாசகத்திலே புனித யோவான் தனது திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது இயேசு எப்படி முக்கியம், கடவுளுடைய அன்பு நமக்கு எப்படி வாழ்வு தரும் என்பதை தெளிவாக்குகிறார். கடவுளை போற்ற, கடவுளை ஆராதிக்க ஒரு எளிய வழி, அவர் வளர வேண்டும், எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அதிலே நிறுத்தி நாம் சீர்தூக்கி பார்த்தால், எங்கேயெல்லாம் கடவுள் வளர்கிறாரோ அல்லது கடவுள் முன்னிறுத்தப்படுகிறாரோ அங்கே நாம் குறைவோம், ஆனால் கடவுளோடு இன்னும் நெருக்கமாவோம். அதுதான் ஒரு ஆன்மீக வளர்ச்சி. இது ஒரு பயிற்சி தான். சிறு சிறு விஷயங்களில் ஆய்வு செய்து பார்த்தால் இது புரியும். நாம் பேசுகிற பேச்சில், செயல்படுகிற செயல்களில் இதை ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கொள்வோம். கடவுள் வளர்கிறாரா, நாம் தேய்கிறோமா? இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.